உங்க எல்லாருக்கும் பயமா இருக்கா? ஏன் உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா? பயம் இல்ல, பரிதாபமா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்க, அவ்வளவு மோசமா இருக்கு. இன்னும் நல்லா படிக்கணும். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மார்க்குக்காக 2 பேர் போட்டி போடுறாங்க. சார் நீங்க நாளை காட்டுறீங்க. இத மட்டும் கரெக்டா கவனிங்க. கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறத கவனிக்காதீங்க. வழக்கம் போல 2 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 2 பேர் வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அமுதா. வழக்கம் போல இந்த தடவையே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். எவன்டாம அது அவனுக்கு ஏதோ ஜலதோஷம் நினைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். இங்க பாரு. சொல்லுங்க சார். இங்க வரியா? என்ன புகழ்றதே உங்களுக்கு பொழப்பா போச்சு சார். எதுக்குடா பாம்பு மாதிரி நெளியற? இந்த முறையே எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போறீங்களா சார்? இந்த வாட்சா உனக்கு என்ன கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். எதுக்காக நீ கிளாஸ் ரூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எப்படியா இருந்தாலும் என்ன பாராட்ட போறீங்க. எதுக்கு? நான் தானே சார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுங்க, நான் தானே ஃபர்ஸ்ட். ஓ மேல சத்தியமா சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல. நான் இந்த காலேஜ்ல லெக்சரரா இருக்கிற வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது. இதெல்லாம் கரெக்டா புடி. அப்ப நான் இல்லாம வேற யாரா ஃபர்ஸ்ட் வந்தது? அடிச்சே கொண்டுடுவாங்க. போடா போய் சீட்ல உட்காரு போ. வந்துட்டான் விளக்கறதுக்கு. போடா. அதெல்லாம் மலையேறி போச்சு. கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு அவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு புது ஸ்டூடெண்ட் முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கான். அது யாருன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் அவினாஷ். இவனா? இவரா? இவர் காலேஜுக்கே வரமாட்டாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படி வந்தாரு சார்? அது அப்புறம் சொல்றேன். கமான் அவினாஷ், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பயமா இருக்குப்பா, கால வாரிடாத. கீப் இட் அப் பிரைம் பாய், கீப் இட் அப். இனிமே படிப்புல உனக்கு போட்டா போட்டி நிறைய இருக்கலாம். அத பத்தி எல்லாம் கவலைப்படாம தைரியமா படிக்கணும். தேங்க்யூ சார். ரொம்ப ஓவரா நடிக்காத. தேங்க்யூ சார். இது கரெக்டா இருக்கு சார். பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன். நெல்லு பெல் அடிச்சா லெக்சரர் தான் வெளியே போகணும். உனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா? போய் சீட்ல உட்காரு. ஓகே சார். பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன். நெல்லு பெல் அடிச்சா லெக்சரர் தான் வெளியே போகணும். உனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா? போய் சீட்ல உட்காரு. ஓகே சார். டாடி வாங்க, மாமா இங்கதான் உட்கார்ந்திருக்காரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா, முதல்ல அந்த லுங்கி எடுங்க. இனிமே எப்பவுமே அப்படி பண்ணாத. நல்ல வேலை அண்டர்வேர் வேற போட்டிருந்தேன். இல்லன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம், சிங்கமா ஆயிட்டு இருக்கோம். என்னடா இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? இல்ல மாமா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எனக்கு மெமோ கொடுத்திருக்காங்க. இது உண்மையா? ஏன் நம்ப மாட்டீங்களா? அடே, காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லு, காலேஜ்ல பிரச்சனை பண்ணேன்னு சொல்ல, அப்படி ஏதாவது உண்மையா சொல்லு, நான் நம்புறேன். இதை என்னால நம்ப முடியலடா. போன் அடிக்குது பாரு. பாத்தீங்களா, பிரின்சிபல் என் லைனுக்கு வராருன்னா புரிஞ்சுங்க. சொல்லுங்க சார். சொன்ன வேலையை முடிச்சியா? ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். சார் ஒரு நிமிஷம், எங்க மாமா பேசுறாரு, பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அங்க என்னடா பண்ற? அதுவும் மொட்டை மாடியில பாட்டில வச்சுக்கிட்டு. என்ன மொட்டை மாடியா? எப்படி கரெக்டா சொல்றானுங்க? ஓகே சார், நான் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கேட்டீங்களா? எப்படி என்ன சொன்னாரு? உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அத இவர்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க போன்ல பேசினது இவர்கிட்ட தான். அறிவில் அவனுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிறியா? அது இல்ல மாமா, பிரின்சிபல் எனக்கு போன் பண்ணி அவன் நல்லா படிக்கிறான்ட்டு சொன்னாங்க மாமா. அப்படி இப்படின்னு பாராட்டினாங்க மாமா. அது மட்டும் இல்ல, கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானா மாமா. இதுதான் அதிசயமான சந்தோஷம் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போட்டேன் மாமா. ஏண்டா உண்மையாவா? உன்னால சாதிக்க முடியும்டா. இல்ல வேண்டாம்பா, ஏற்கனவே இங்க ரியல் எஸ்டேட் பண்ணி எனக்கு ஏகப்பட்ட லாஸ். நீ சொல்றது மப்சலு, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, விட்டு. என்னடா இது? கண்ணு தெரியலையா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது நைட்ரஜன் கேஸ். எதிர ஹைட்ரஜன் இப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா மேல போயிடுவீங்க. காலேஜுக்குள்ள எப்படிடா சிகரெட்டை கொண்டு வந்தீங்க? உங்க மூலமா தான் சார். அன்னைக்கு உங்களுக்கு பொக்கை கொடுத்தோம்ல, அதுலதான் கொண்டு வந்தோம். பொக்கையில சிகரெட் இருந்ததா? ஆமா. சரிடா, இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. இப்பவே போய் பிரின்சிபல்கிட்ட நான் உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்றேன். ஒரு நிமிஷம், இந்த பாக்குறீங்களா? ஏன் இந்த போட்டோக்கு என்ன? அந்த பொக்கேக்குள்ள சிகரெட் வச்சு கொண்டு வந்ததுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. சிகரெட் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பலூன்ல புகையை விட்டதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? இதுக்குதான் பிளான் பண்ணி நீங்க போட்டோ எடுத்தீங்களா? இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் தான். நீங்க எங்களை போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களை போட்டு கொடுப்போம். ஓகேவா? சரிடா, இதுக்கு பரிகாரமா நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணும் இல்ல, உங்க போனை கொடுங்க. சாயந்தரம் படத்துக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும். இனிமே நான் திருந்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
அப்போ உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். உங்களை பத்தின இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தெரியும். நீங்க ரியல் எஸ்டேட் பண்ற புரோக்கர்னு எங்களுக்கு தெரியும். ஹலோ, உங்க அதிர்ச்சியை தெளிய வைக்கிற மாதிரி இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? எல்லாத்தையும் தான் சொல்லிட்டியா, இன்னும் என்ன இருக்கு சொல்லு. பிரின்சிபால் பொண்ண லவ் பண்றவன் யாருன்னு கண்டுபிடிக்க உங்ககிட்ட ஓவர பத்தி அலட்டிக்கிட்டு வந்தால, அது வேற யாரும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்னால நிக்க முடியல, எனக்கு கேரா இருக்கு. ஐயோ சார் பிடிங்க பாத்து பிடிங்க. டார்லிங் டார்லிங் எங்க வா வந்துட்டாளா? நான் தான் மிமிக்ரி பண்ணேன். மறுபடியும் கூப்பிடு. டார்லிங் என்ன டார்லிங்? கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னொரு ஷாக் நியூஸ் சொல்லட்டுமா? பரவாயில்ல சொல்லு. நீங்க அப்பப்ப கோவலத்துக்கு ஹலோ சார், யார் சார் பேசுறது? என்ன விஷயம்? நான் என்ஆர்ஐ பார்ட்டி. என்ன பாத்தீங்கன்னா செம கிளைண்டா இருக்கும், அமைக்கிற வேண்டியதா. சொல்லுங்க. நான் எனக்கு சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில டெடிகேஷன் இல்லாத ஒரு லேண்ட் வேணும். எனக்கு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட், நல்ல லேண்ட் வேணும். ஓ 2500 ஸ்கொயர் ஃபீட்லயா? அப்போ நீங்க கேக்குற மாதிரி ஒரு நல்ல இடம் என்கிட்ட இருக்கு. நல்ல பம்பு செட்டு, நெல்லிக்காய் மரம், காத்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வீசும். அருமையான இடம் என்கிட்ட இருக்கு. அப்போ ரேட்? அது ஒரு 12-13. எனக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துல கிராண்ட் இடம் வேணும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, இஃப் யூ லைக் திஸ் டீல், உங்க அக்கவுண்ட்ல நான் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன். ஏன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றீங்களா? எஸ், யூ ஆர் கரெக்ட். ஓசிஓசி பேங்க் 1 2 3 4 5 5 6 7 8 9. 5 மினிட்ஸ்ல உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆயிடும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட்ல போடுறதுதான் கஷ்டம், எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பார்ட்டின்னு தான் நினைக்கிறேன். இது நமக்குன்னு கிடைக்கணும்னு இருக்கு. உண்மையிலேயே அந்த அமௌண்ட் மட்டும் வந்துருச்சுன்னா அப்புறம் முதல் வேலையை அந்த பணத்தை அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துடணும். படம் போட்டாங்களான்னு கேட்போம். செகண்ட் லைன் போகுது, அநேகமா படம் போட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். லைன் கனெக்ட் ஆகுது. ஹலோ எங்க பாருங்க? அங்கண்ணா எங்க? லெஃப்ட்லயா? அட நீங்க போனை கட் பண்ணுங்க சார், பக்கத்துல தானே சார் இருக்கேன். சரி, உன் கணக்கு வழக்கெல்லாம் கூட முதல்ல அக்கௌண்ட் முடிக்கலாம். சார் கை வைக்காதீங்க. ஏண்டா எதை எங்க வைக்கிறதுன்னு விவசாயம் இல்லையாடா? சரி, நான் சொல்றதை கேளு. முதல்ல நான் அசலை கொடுத்துட்றேன். சார், நான் வாங்கினது 10 லட்சம், 2% வட்டி போட்டா 13,14,014 ரூபாய்க்கும். முதல்ல நீ வட்டியை வாங்கிக்க. வட்டி கொடுக்காம இருந்தா அசல் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இந்தா நான் செக் தரேன், நீ போய் எடுத்துக்க. அப்படிங்களா சார்? இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. ஒரு நிமிஷம் சார், ஒரு கையெழுத்து போதுமா சார்? போதும். பேங்க்ல போய் பணத்தை எடுத்துக்க. பேங்க்ல நெட் பேங்கிங் மூலமா செக் பண்ணிட்டேன், நீ போய் எடுத்துக்க. சார், பேங்க் போகணும்னு அவசியம் இல்ல சார். என் போன்ல இன்டர்நெட் இருக்கு சார். உங்க செக் நம்பர் அதுல அடிச்சா பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சார். என்ன சார், உங்க மக 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பளிர்னு இருக்குது. ஏதோ என்ஆர்ஐ பார்ட்டி வந்த மாதிரி இருக்கு. உங்க ஓசி அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண மாதிரி பளிர்னு இருக்கு. என்னடா எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற? போன் போட்டதே நான் தான். நீயா? போன் பேசினதே நான் தான். கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. ஓகே பாய். டேய், என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 14 லட்சம் காலியா போயிடுச்சா? டேய், நீ தான் பண்ணிடாத. டேய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா. டேய் பின்ன சும்மா விட்டுருவாங்களா? இவ்வளவு நாள் என்ன அலைய வச்சல, அதுக்கு தான் இது உனக்கு ஆப்பு. நல்லா அனுபவி. நீங்க உட்காரு, காஃபி கொண்டு வரேன். अंदर से कोई बाहर ना जा सके, இந்தா. हो तो क्या हो, அம்மு, அமுதா, உனக்கு ஹிந்தி தெரியுமா? என்ன? அந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? கிட்ட வந்து பேசினா பல்லு முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. போய் சொல்லாத. அதுக்கு எதுக்கு அவங்க அப்படி வழியறாங்க? தூரமா நிக்காத, கிட்டவான்னு சொல்றாங்க. நீ ஏதோ தப்பான ட்ராக்ல போறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ராங் தான் வரும். உண்மைய சொல்லு, நீ உங்க வீடு சுத்தி காட்டுறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தியா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்டுல எல்லாரும் வெளியில போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்.
செமையா பிளான் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்துட்டல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களே, நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுமா? ஏய் அமுதா, அமுதா. ஏய், அமுதா, நில்லு. நில்லு. அவினாஷ், 99% உடம்பதான் ரசிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 1% தான் மனசை ரசிக்கிறாங்க. அந்த 1%ல நம்ம 2 பேரும் இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். I love you, da.